அப்படி இருக்கும். நீங்க வேணா உங்க கையை செக் பண்ணி பாருங்க. வேற எதை பத்தியும் அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். இந்த ரேகையில ஏதாவது வெட்டு, துண்டு, தீவு அது மாதிரி இருந்ததுன்னா அந்த வயதில் அவர்களுக்கு கெடுதல் வருவதற்கு வாய்ப்புண்டு. அவங்க யாரையோ ஏதோ செஞ்சு மனசை காயப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த ரேகை முதல்ல இருதயத்தை குறிக்கும். நம்ம உடம்புல உறுப்புகள்ல இருதயத்தை குறிக்கும். இருதயம் எவ்வளவு தூரம் இருக்கு, நல்ல இருதயமா, சுத்தமா இருக்கா, நல்லா இருக்கான்னு பாக்குறதுக்கு நம்ம இருதய ரேகையை பார்க்கிறோம். ஒண்ணு, அவருடைய உணர்ச்சி, அவருடைய செயல் வேகம் எவ்வளவு இருக்குது, எவ்வளவு தூரம் அவர் உணர்ச்சியா இருக்காரு, சந்தோஷமா இருக்கிறாரு அப்படிங்கிறத வச்சுதான் நம்ம இருதய ரேகையில நம்ம கணக்கு பண்றோம். இந்த இருதய ரேகையில கீழே 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 இறங்குச்சுன்னா, இந்த மாதிரி இறங்குச்சுன்னா அது ஒரு பாசமான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். பாசம் அதிகமா இருக்கு, அன்பு அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். இது மேல போச்சுன்னா நல்ல அமைப்பு. இந்த இருதய ரேகையில இருந்து மேல ரேகை போச்சுன்னா மிகச்சிறந்த